எல்லா கேன்சருக்கும் பயாப்சி, ரெஃபனேசி, ஸ்டேஜிங் ஒர்க் அவுட், அதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட். இப்போ உதாரணத்துக்கு தலையில் ஒரு கட்டி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். தலையில் மூளையில் கட்டி இருக்குது. டேரெக்டாக போய் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்க. பண்ணிவிட்டு ரிப்போர்ட் என்ன வருது? அந்த செல்ஸ் பார்க்கும்போது லங்ஸ்லேருந்து வந்த மாதிரி இருக்குது. அப்போ வேறு எங்கேருந்து வந்துச்சுன்னு பெட் ஸ்கேன் எடுக்கிறோம். பார்த்தா லங் கேன்சரு மூளைக்கும் பரவி இருக்குது. இப்போ என்னாச்சுன்னு தெரியுதா? நம்ம பயாப்சி பண்ணாததுக்கு முன்னாடியே இப்போ மூளையில் ஒரு கட்டி இருக்குன்னா ஏன் அப்ரோச் எப்படி இருக்கும்? மூளையில் கட்டி ஒன்று இருக்குது. அது மூளையிலே வர கேன்சரா இல்லை வேறு இடத்துலேருந்து கேன்சர் மூளைக்கு பரவி இருக்கா? இது ரெண்டும் யோசிக்கணுமா? இப்போது ஒரு பெட் ஸ்கேன் எடுங்க. எங்கேயும் இல்லை, மூளையில் மட்டும்தான் இருக்குது. ஓகே, இப்போ மூளையிலே வரதுக்கான கேன்சராக இருக்கலாம். நம்ம பெட் ஸ்கேன் எடுக்கும்போது லங்ஸ்லேருந்து இல்லை பிரெஸ்ட்லேருந்து ஒரு கட்டி இருந்து அதுதான் மூளைக்கு பரவிடுது. தெரிஞ்சிருச்சா? இப்போது ரெண்டுத்துக்குமே ட்ரீட்மெண்ட் வேறு. இஃப் யூ சஸ்பெக்ட் த கேன்சர், டூ பயாப்சி, ஸ்டேஜிங் ஒர்க் அவுட், அதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட்குள்ளே போகணும். கேன்சரு ஐயோ இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணணும், எனக்கு தெரிஞ்சிருச்சு 10 நாளில் வளர்ந்துடும், நான் உயிரோடே இருக்க மாட்டேன், இந்த ஆஸ்பெக்டில் யோசிக்க தேவையில்லை. ப்ராப்பராக எவாலுவேட் பண்ணிட்டு ப்ராப்பராக பிளான் வச்சுட்டு ப்ராப்பராக ப்ரொசீட் பண்ணிங்கன்னா ஈஸியாக குணப்படுத்த முடியும்.